எனவே சசிகலாவின் சோசியர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கெல்லாம் புறம்போக்கு நிலங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் அடிமாட்டு விலைக்கு சசிகலாவுக்கு வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தார் ஈவி பெருமாள்சாமி. ஐஸ்வரி கணேஷ் கொடுத்த புகாரில் கைது என்றுதான் செய்தி வருகிறதே தவிர யார் இந்த சந்தோஷ் ரெட்டி என்பதை இதுவரை மீடியாக்கள் பத்திரிகைகள் மறைத்து விட்டதா அல்லது மறந்து விட்டதா என்பது தெரியவில்லை. படப்பிடிப்பு நடக்கும் போதெல்லாம் விபத்துக்களும் நடந்தது. அந்த விபத்துக்கள் பல சினிமா தொழிலாளிகள் உயிரிழந்தார்கள். சசிகலாவை இந்த வழக்கில் சிக்க வைப்பார்களா என்பது போக போக தெரியும். எந்த வேலையும் செய்யக்கூடாது, உடற்பயிற்சி செய்யக்கூடாது, நடனக்கூடாதுன்னு தடை வைத்து விட்டார்கள். கடந்த 7 வருஷமா வீட்டிலே முடங்கி கிடந்தார் உமைத் கான். இதுல இந்த கவர்ச்சி நடிகைகளுக்கே ஒரு சாபக்கேடு இருக்கு. சிலுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளிலும் கவர்ச்சி நடனம் ஆடி சம்பாதித்தவர். இன்றைக்கும் சிலுக்கு இடத்தை யாரும் பிடிக்கல. அதனால சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போதைக்கு அடிமையாவது மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் யூடியூபர் மற்றும் திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சென்னை முழுவதும் பரபரப்பா பேசப்படக்கூடிய சந்தோஷ் ரெட்டி அதிரடி கைது, வேல்ஸ் நிறுவனத்திற்கும் இவருக்கும் பண மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா நியூஸ் ஓடிட்டு இருக்குல்ல சார், எதனால கைது செய்யப்பட்டார்? ஃபர்ஸ்ட் சந்தோஷ் ரெட்டி யார் சார்? நல்ல கேள்வி. சந்தோஷ் ரெட்டி கைது வேல்ஸ் நிறுவன அதிபர் ஐஸ்வரி கணேஷ் கொடுத்த புகாரில் கைது என்றுதான் செய்தி வருகிறதே தவிர யார் இந்த சந்தோஷ் ரெட்டி என்பதை இதுவரை மீடியாக்கள் பத்திரிகைகள் மறைத்து விட்டதா அல்லது மறந்து விட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் யார் இந்த சந்தோஷ் ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு உரிமையாளர் ஈவி பெருமாள் சாமி. மறுபடியும் சொல்லுகிறேன், ஈவி பெருமாள் சாமி. யார் இந்த ஈவி பெருமாள் சாமி? சென்னை மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்தவர் ஈவி பெருமாள் சாமி. அந்த சமயத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தார். சசிகலாவின் அதிகாரம் தூள் பரத்தி கொண்டிருந்தது. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் அடிமாட்டு விலைக்கு சசிகலாவுக்கு வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தார் ஈவி பெருமாள் சாமி. அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தான் சென்னை மாவட்ட அதிமுக செயலாளர். அந்த சமயத்தில் என்னடா இந்த ஆள் அதிமுகவுக்கு ஒரு துரும்ப கூட அசைக்காத இந்த ஆள் எப்படி மாவட்ட செயலாளராக வந்தாருன்னா, அதான் சசிகலாவுடைய வீரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்த வளைச்சி போட்டார். அந்த இடத்துல இவிபி ஸ்டூடியோ ஒன்று கட்டினார். பெரிய இடம். அந்த சமயத்திலேயே அந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது, அது நிறைய வளைச்சி போட்டார். வாய்க்கால் மட்டுமல்ல, சுடுகாட்டையும் சேர்த்து வளைச்சி போட்டான். இதை முதல்ல சொன்னது நான் தாங்க சொன்னேன். ஏன் தெரியுமா? அங்கே வந்து நிறைய படப்பிடிப்பு நடந்தது. படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் விபத்துக்களும் நடந்தது. அந்த விபத்துக்கள் பல சினிமா தொழிலாளிகள் உயிரிழந்தார்கள். காரணம் பேய். பேயை நம்புகிறாங்களோ இல்லையோ, ஏன்னா விபத்து நடந்த சமயம் பூரா ராத்திரி 12:30 மணிக்கு மேலே. மாயம் நல்ல லிஃப்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்து டொம்முன்னு தான். இப்படிப்பட்ட இடம். இது எப்படிரா கைமாத்துறது? இந்த திமுக அரசியலேருந்து சில புள்ளிகளும் அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சரி, மடியலை, அதாவது பேரம் படியலை. இந்த சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் கல்வி தந்தை, கல்வி வள்ளல், சரி தன்னுடைய சினிமா எரிவாக்கத்துக்காக அதை வாங்கிட்டார். வாங்கின பிறகுதான் தெரியுது, அந்த இடத்துல ஒரு 34 ஏக்கர் வாங்கினார். அதில் சில ஏக்கருக்கு தஸ்தாவேஜே கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படாத 24 கோடி ரூபாயை தான் நிலத்தை தான் விற்றுப்பிட்டார் ஐஸ்வரி கணேஷுக்கு இந்த இவிபி சந்தோஷ் ரெட்டி ஈவி பெருமாள் சாமியோட மகன். அந்த ஆள் செத்துவிட்டான். இப்போ விசாரித்து
அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம், ஈவி பெருமாள் சாமி ஜெயலலிதா இறந்த பிறகு சாமியார் ஆயிட்டார், அருள் வாக்கு சொல்கிற ஒரு ஆயிட்டார், சோசியர் ஆயிட்டார், அதுலேயும் பெரும் காசு. எனவே சசிகலாவின் சோசியர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் சசிகலாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று போலீஸார் துருவி துருவி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முன்னுக்கு வந்தவர் ஐஸ்வரி கணேஷ். ஏன்னா அதிமுக ஆட்சியில் அவர் தான் மாணவரணி செயலாளராக இருந்தார். எனவே அவர் சசிகலா மீது புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையை சொல்லி ஆகணுங்களா? பெருமாள் சாமி எப்படி நிலம் வாங்கினாருங்கிறத அவர் மகன் சொல்லுவார்ல. எனவே சசிகலாவை இந்த வழக்கில் சிக்க வைப்பார்களா என்பது போக போக தெரியும். அதிமுக செயலாளர் மாணவரணின்னு சொல்றீங்க, பட் தங்கம் தென்னரசு அவர்கள், கமலஹாசன் அவர்கள் அவங்க தானே சார் வந்து அந்த இதையே திறந்து வச்சாங்க. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு விவரம் தெரியாது. ஜெயலலிதா ஆட்சி பறிபோன பிறகுனா ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். புத்திசாலித்தனமாக கல்வி தந்தை, கல்வி கொடை வள்ளல் ஐஸ்வரி கணேஷ் அதிமுகவிலிருந்து விலகி விட்டார். இப்போ அவர் எந்த கட்சியிலும் இல்லை, நடுநிலையாளராக இருக்கிறார். சினிமா எடுக்கிறாரு, வெற்றிப்பட சினிமா எடுக்கிறாரு, நல்ல புதிய இளைஞர்களை உற்சாகப்படுத்துகிறார், பல இளைஞர்களை இயக்குனர் ஆக்குகிறார், நடுநிலையாளர். அதனால் கமலஹாசனை கூப்பிட்டாரு, அமைச்சரையும் கூப்பிட்டாரு. இப்போது அவர் முதலமைச்சரை கூப்பிட்டாலும் வருவார், துணை முதல்வரை கூப்பிட்டாலும் வருவார். எல்லோருக்கும் வேண்டியவர், எல்லோருக்கும் நல்லவர் ஐஸ்வரி கணேஷ். பொதுமா விளக்கம். 15 வருஷமா ஒரு கவர்ச்சி நடிகை வீட்டிலே முடங்கி இருக்காங்க. இப்போ வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அந்த நடிகையின் பெயர் முமைத் கான். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். போக்கிரி, வில்லு, கந்தசாமி ஆகிய படங்களில் கவர்ச்சி தூள் பறத்திருப்பார். எல்லாம் டான்ஸ், கவர்ச்சி டான்ஸ் தான். மலையாளத்துலேயும் கவர்ச்சி டான்ஸ் தான், ஹிந்திலையும் கவர்ச்சி டான்ஸ் தான், கன்னடத்துலேயும் கவர்ச்சி டான்ஸ் தான். கவர்ச்சி நடனத்தில் சில்க்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்தவர் முமைத் கான். அவருக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திடீர்னு பக்கவாதம் ஏற்பட்டது, மூளையில் அதிர்ச்சி ஏற்பட்டது, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்புறம் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணாங்க. 15 நாள் கோமா ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கண் முழிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் நிறைய ஆடிட்டீங்க, எலும்பு நரம்புகள்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷத்துக்கு நீங்கள் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, உடற்பயிற்சி செய்யக்கூடாது, நடனாடக்கூடாதுன்னு தடை வைத்து விட்டார்கள். கடந்த 7 வருஷமாக வீட்டிலே முடங்கி கிடந்தார் முமைத் கான். இந்த நடன ஆடின உடம்பு, தேகப்பயிற்சி செய்த ஜிம் பாடிஸ்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்தானே வச்சுங்க, உடம்பு உசுன்னு வீங்கிடும். இது ஒரு டிராபேக். தேகப்பயிற்சி செய்யும்போது உடம்பு சிக்குன்னு இருக்கும், தேகப்பயிற்சி செய்யலைன்னா உடம்பு ஏறிடும் ஆண்களுக்கு. அதே போல் நடனம் ஆடல்னு வச்சுங்க, புஷ்ஷுன்னு உடம்பு ஏறிடும். நீங்கள் பழைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி அந்த கடைசி வரைக்கும் அந்த டான்ஸு பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தேகப்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணம் என்ன எடுத்துங்க, என்னையும் ஒரு வாரம் லேசாக எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங் பண்ணல வச்சுங்க, ஒரு மாதிரி கேராகவே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு போதை தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணும். அந்த அடிப்படையில் இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வெளியே வந்திருக்காரு முமைத் கான். ஆனால் அவர் வந்து ஹைதராபாத்தில் இப்போ செட்டில் ஆகிட்டார். ஹைதராபாத்தில் சிகை அலங்கார கூடம் ஒன்று வச்சுக்கிட்டு வயிற்று பிளப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு முமைத் கான். இதில் இந்த கவர்ச்சி நடிகைகளுக்கே ஒரு சாபக்கேடு இருக்குது. அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு நிறைய ஊடகங்களை பார்க்க முடியுது. நிறைய பேரோட வாழ்க்கை சீரழியறதுக்கான காரணம் என்ன காரணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் சினிமாக்காரன். சிலுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளிலும் கவர்ச்சி நடனம் ஆடி சம்பாதித்தவர். இன்றைக்கும் சிலுக்கு இடத்தை யாரும் பிடிக்கல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்லிம் ட்ரெஸ், அந்த கவர்ச்சியான நடனம், போதையூட்டும் கண்கள். அப்பேற்பட்ட சிலுக்கு கடைசியில் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சார். தற்கொலையா கொலையானே இது வரைக்கும் தெரியல. இந்த டாக்டர் என்னன்னா, டாக்டரோட மகன் என்னானா யாருக்கும் தெரியல. அவ்வளோதான். அதுமாதிரி கவர்ச்சி நடிகை அனுராதா, அவங்க அம்மாவே எனக்கு தெரியும். கவர்ச்சி நடிகை அனுராதாவுடைய கணவன் 3வது மாடியிலேருந்து குச்சி செத்து விட்டான். இதுவரை இந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. முடிஞ்சுது, அவ்வளோதான். அதே போல் பல கவர்ச்சி நடிகைகள், ஏன் நம்ம காங்கிரஸ்லாம் அந்த பொண்ணு சேர்ந்துச்சு,
அவன் தம்பி ஜெயிலில் இருக்கான். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏகப்பட்ட கேஸு. இப்படி கவர்ச்சி நடிகையுடைய தொடக்க கால வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் டிஸ்கோ சாந்தி, நடிகர் விஜயபுரி வீரன் ஆனந்தனுடைய மகள். விஜயபுரி வீரன் ஆனந்தன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ அந்த நடிகர் சங்க கட்டடம் இருக்க, அதில் ஏவி ராஜன் வீட்டுக்கு பக்கத்தில் விஜயபுரி வீரன் ஆனந்தன் வீடு. அக்கா தங்கச்சி 2 பேர். டிஸ்கோ சாந்தி இன்னொரு பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருக்கு. டிஸ்கோ சாந்தியினுடைய கணவர் ஒரு பிரபலமான தெலுங்கு நடிகர். அவர் புற்றுநோயால் இறந்தார். அதுக்கப்புறம் டிஸ்கோ சாந்தி போதைக்கு அடிமையாகி சாவுற நிலைமைக்கு போய் இப்போ மீண்டு வந்திருக்கு டிஸ்கோ சாந்தி. இப்படி கவர்ச்சி நடிகைகளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி திசை திரும்புகிறது, ஏன் இப்படி கடைசி காலம் இப்படி இருக்குங்கிறத ஜோசியர் தான் சொல்லணும். நாம் எப்படி சொல்ல முடியும்? பொதுவாகவே கவர்ச்சி நடிகைகள் போதைக்கு அடிமை ஆகுறாங்களா சார்? நடிகைகள்னாலே அப்படித்தான். அதாவது யார் மூலமாகவது அவங்க அதை கற்றுக்குறாங்க. தண்ணி அடிக்கிறது. இப்போ பெரும்பாலும் நடிகைகள் சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. என்ன தெரியாமல் அடிக்கிறாங்க. சிலர் சினிமாலே சிகரெட் பிடிக்கிறாங்க. நயன்தாரெல்லாம் சினிமாலே சிகரெட்டு குடிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஆணுக்கு பெண் சர்னிகர் சமானம். ஆண் மட்டும்தான் செய்யணுமா, பொம்பளை செய்யக்கூடாதா அப்படிங்கிறது இருக்குது. ஆண் மட்டும்தான் விமானம் ஓட்டணுமா, நாங்கள் ஓட்டக்கூடாதா? ஆண் மட்டும்தான் ஜனாதிபதியாக இருப்பாரா, நாங்கள் இருக்கக்கூடாது? அந்த மாதிரி இப்போது ஆண்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் இந்த பெண்களும் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே டயர்டாக இருக்குது, தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை மனசுக்கு ஒவ்வாத ஒருவருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது, தண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு நடிகை தண்ணி அடிக்கிறாங்களா, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டு தண்ணி அடிக்கிறாங்களா, இல்லை தண்ணி அடிச்சுட்டே தான் அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு ஒரு பொம்பளை கேட்குற கேள்வியா? ஏமா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாலேயே சாப்பிட்ருவாங்க. அப்போ தான் அந்த அதாவது மனசுக்கு ஒவ்வாத காரியங்களை செய்யும்போது தானே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, முடிகிறதுக்கு முன்னே ஆரம்பிக்கும் போதே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே பாட்டில் திறந்துடுவாங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. போதை மருந்து சாப்பிட்றவங்க போதை மருந்து சாப்பிடுவாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்க உரிமை. ஆம்பளை தண்ணி அடிக்கிறாங்கல்ல, அதுமாதிரி பொம்பளையும் தண்ணி அடிக்கிறாங்க. என்ன ஏதாவது கல்லீரல் போச்சு, நுரையீரல் போச்சு, சளி பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கும்போது தான் பிரச்சனை வரும். அப்புறம் தான் அதுக்கப்புறம் நிறுத்துகிறாங்களா, போகிறாங்களா, இல்லை ஆஸ்பத்திரி போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் தண்ணி அடிக்கிறது நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். அந்த சமயத்தில் அந்த போதையின் பிடியின் காரணமாக உடம்பு வலுவிழந்து போகுது. அப்புறம் போதை அதிகமாச்சுன்னா வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த பொண்ணு டான்ஸில் வரும் போதே தண்ணி அடி போட்டு வருதியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. அதனால் சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போதைக்கு அடிமையாவதோ சிகரெட் குடிப்பதோ தப்புன்னு நினைக்கிறது இல்லை. இப்போ நார்மலாகவே நடிகைகள்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயம் இருக்குது. கவர்ச்சி நடிகர்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுதா சார்? அவளும் பொண்ணு தான், இவளும் பொண்ணு தான். என்ன அவள் உடம்பை காட்டிட்டு டான்ஸ் ஆடுறா, இவ உடம்பை போத்திக்கிட்டு நடிக்கிறா. இப்போ கவர்ச்சி நடிகைகளுக்கும் கதாநாயகம் வித்தியாசமே இல்லை. இப்போ கவர்ச்சி நடிகைகள்னு ஒரு தனி போர்ஷனே கிடையாது. அது எதுக்கு தனியாக கவர்ச்சி நடிகைக்கு டான்ஸ் கொடுக்க? அந்த கவர்ச்சி நடந்த கூட நாடே ஆடிக்கிறேன்னு சொல்லி கதாநாயகிகளை அந்த காசையும் வாங்கி போட்டுருக்காங்க. ஸோ கதாநாயகிகளும் இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லாருமேலேயும் அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கிறது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். துணிச்சலாக பல கேள்வி கேட்ட உனக்கும் என்னுடைய பாராட்டு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.